தான் பச்சை கிளி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ன ரபியலே நான் உன்ன அந்த பச்சை கிளியை பார்க்க வரல. இந்த குழந்தை வீட்ல ஒரு பச்சை கிளி இருக்கல்ல அவளை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். வருவா என் வீட்டுக்குள்ள ஓடி பூந்து பூந்து வருவா நீ. நான் உன்னை என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவளை பார்க்கணும்னா வெளியே வரும்போது பார்க்கணும், பேசணும். ஓயாம வீட்டுக்குள்ள பூந்து வந்து பேசணும்ல ஒன்றும் அவசியம் கிடையாது. அம்மா அவ்வளவா வெளியவே வர்றது கிடையாது. ஒரு அவசரமா பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். ஆமா இவர் பெரிய இவரு அப்படியே பார்க்க வந்துட்டாரு. அப்படி என்ன அவசரம்? நான் அவகிட்ட தான் பேச வந்தேன். நீங்க அதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? உங்க வீட்ல குடி இருக்கவேட்ட நாங்க பேசக்கூடாது. பேசணும்னா வெளியே வரும்போது தான் பேசணும். ஓயாம என் வீட்டுக்குள்ள பூந்து வந்தெல்லாம் பேசக்கூடாது. என்ன பழக்கம் இது? என்ன உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கா இல்ல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கா? கூடி கூடி கும்மி அடிக்கிறதுக்கு மாப்பிள்ளை பார்த்தாத கும்மி அடிக்கணுமா? அதானே உனக்கு எதுவுமே பார்க்க முடியல, நீ தானாவே கும்மி அடிப்பா. பேதி எடுப்பா உன்னை வீட்டுக்குள்ள விடக்கே பயமா இருக்கு. அதுவும் என் வீட்டுக்குள்ள பூந்து பூந்து வர்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெளியே போ. நான் பச்சைக்கிளி கூட பேசிட்டு தான் போவேன். எதுக்கு எதுக்கு நீ அவளை யார் கூட ஓடி போன்னு சொல்ல கொஞ்சியா ஐடியா கொடுக்க வந்தால ஐடியா மண்டே இருக்காது கொண்டே இருக்காது சொல்லிவிட்டேன். போ வெளியே போ. சே இந்த குழந்தையோட வீடு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு ஒரே சரையா இருக்கு. எனக்கு உனக்கு மேலதான் சரியா இருக்கு. உன மாதிரி கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் உள்ள வந்துருது. ஓனர் என்ன ஓனர் என் வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கிய? ஆமா உன் வீடு அப்படியே கட்டி வச்சிருக்க. இது என் வீடு, நான் தான் ஹவுஸ் ஓனர். ஓனர் குழந்தை இருக்கா ஓனர்? இப்படி கத்திட்டே இருந்தீங்கன்னா அவ அழுதுகிட்டே இருப்பா. ஆமா குழந்தை பெரிய அதிசய குழந்தை. நாங்களாம் வீட்டுல குழந்தைய பெத்து வளர்க்கல, குட்டி சத்தானாதான் பெத்து வச்சிருக்கோம். ஓனர் எதுக்கு ஓனர் இப்படி என் மாமியார் மாதிரி பேசுறிய? உன்னையே இங்க கொண்டு குடி வச்ச மத்தியா என்னதான் சொல்லணும். இந்த மாதிரி சந்தெல்லாம் உள்ள பூந்துருது. சந்து பூர்தோ பொந்து பூர்தோ என் வீட்டுக்குள்ள யாரும் பூர முடியாது. ஏ குழந்தை அது என்ன ஏதோ சந்துன்னு சொல்றாங்க. ஓனர் ஏன் ஓனர் இது ஒரு அப்ராணி ஓனர். அப்ராணி இது ஒரு பிராணி. இந்த பார் குழந்தை உன்னைய பார்க்க வரேன், இந்த பச்சை கிளி பார்க்க வரேன், இந்த மாதிரி சந்தெல்லாம் உள்ள வரது எனக்கு பிடிக்கல சொல்லிவிட்டேன். ரோச பக்கம் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியும்ல? தெரியும் ஓனர். பிறகு எதுக்கு இவ்வளவு உள்ள சேக்கா? உள்ள எங்க சேர்த்திருக்கேன், வெளியே தான் நிக்கா. இதெல்லாம் நல்லா இல்ல, பேசுறதா வெளியே வச்சு பேசிட்டு அனுப்பி விடணும். உன் வீட்டுக்கு வரக்கு என் வீட்டுக்குள்ள பூந்து தான் வர வேண்டி இருக்கு. பூரும்போது எதையாவது கையில கடிச்செல்லாம் தூக்கிட்டு போயிட போகுது. இங்க பாருங்க அது இது எதுன்னு ஏகவசனெல்லாம் பேசாதீங்க. நானும் உங்கள மாதிரி மனுஷவியல் தான். மனுஷவியலோ குடும்பியவியலோ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. குழந்தை வீட்டுக்கு போனா உங்க வீட்டுக்குள்ள அடி பூந்து தான பண்ணும். அப்படினா குழந்தை வீட்டை இடிச்சிட்டு தனியா ஒரு பாதை போட்டு கொடுங்க. ஆமா இடிச்சிட்டு உட்கார்ந்து பாடியாவே. என்ன எனக்கே வந்து கருத்து சொல்ல வந்திருக்கீல கருத்து. இங்க பார் குழந்தை, இவ இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு வச்சுக்க, நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். ஓனர் என்ன சொல்றீங்க ஓனர்? ஆமா இந்த எறும்புல உள்ள வரது எனக்கு பிடிக்கல. குழந்தை நான் பச்சை கிளியை தான் பார்க்க வந்தேன், கொஞ்சம் தள்ளி அவளை பார்த்துட்டு போயிரு. ஆமா பச்சை கிளி ஒரு பெரிய எக்ஸிபிஷன். இவர் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு தான் போவாரு. யார பார்க்கதா இருந்தாலும் வெளியே நின்னு கூப்பிட்டு வருவாவே. உள்ளுக்குள்ள வந்துலாம் பார்க்கறது கூப்பிடுறதெல்லாம் வச்சுக்கிட கூடாது. குழந்தை நான் பச்சை கிளியை பார்க்கணும், அவட்ட பேசணும். எதுக்கு சௌமி? குழந்தை என்ன கேள்வி இதெல்லாம்? இது என்ன கேனத்தனமான கேள்வி எல்லாம் கேட்காம நீ அப்படியே கேட்க? ஏய் ஐ அம் வெரி சாரி. குழந்தை நாங்க வயசு பிள்ளைகள், குழந்தை நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம், அதனால பேசுவோம். ஆமா அப்படியே பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் கடல்ல மூழ்கிறாமே. குழந்தை நான் பச்சை கிளியிட்ட பேசணும். சரி சௌமி வெளியே போய் நில்லு, நான் வர சொல்லி. இங்க பார் குழந்தை, உனக்கு நல்ல வழியா சொல்லி கேட்டுக்க. இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி எல்லாம் நம்பி நீ பச்சை கிளி அனுப்பி விடாது சொல்லிவிட்டேன். ஏன் ஓனர்? பிறகு பச்சை கிளி வீட்டுல இருக்காது, காடு பறந்துட பாத்துக்க. ஓனர் ஆமா குழந்தை அதான் நடக்கும். இங்க பாருங்க நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ என்னென்னலாம் பண்ண நீ எனக்கு தெரியுமா? ரொம்ப அழகா பண்ணுவ அழகா. குழந்தை சேக்கறத இது ரொம்ப தான் நீ பார்த்து பேசுறாவே. இந்த உலகத்திலே இவளுக்கு மட்டும் தான் வீடு இருக்க மாதிரி நினைப்பு. நானே என்னோட சொந்த வீட்டை வாங்கி கட்டுறேன், அப்ப எந்த மூஞ்சி கொண்டு போய் வச்சுக்கிட்டியாவும் நானும் பார்த்தேன். ஆவுன்னா என் வீட்டுக்குள்ள வந்து புருவாவில்ல, அப்ப வச்சுக்கிட்டியே. ஏ குழந்தை நான் பச்சை கிளியை பார்க்கணும், தள்ளு. சௌமி இனி வெளியே போய் நில்லு, நான் வர சொல்லி. வீட்டுக்குள்ள விட்டா ஓனர் யாசுவாவ. நீங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டு பேசினா என் பிள்ளை வேற முழிச்சிரும். அதனால அனுப்பி விடிய நீ போ. சாரி நான் அந்த முக்குல நிக்க வர சொல்லு. சரி சௌமி. பச்சை கிளிகிட்ட இவ என்ன பேசணுங்க? அந்த அளவுக்கு அவசரமான பேச்சு என்ன பேச்சு? முதல்ல பச்சை கிளியை அனுப்பி விடும், பேசிட்டு வந்த பிறகு கேட்போம். பச்சை கிளி, ஏ பச்சை கிளி. என்ன குழந்தை? குழந்தை தூங்கி கொண்டு இருக்கிறது. குழந்தை தூங்கட்டும், உன்னை தேடி சௌமி வந்திருக்கா. சாமியா எங்கே? அவ இங்கதான் வந்தா, வெளியே போய் நில்லுன்னு சொன்னேன், தெரு முக்கிலனுக்கே வர சொல்லுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஏன் குழந்தை என்ன அவசரம்? என்ன அவசரம்னு என்கிட்ட சொல்லல.
ஆனா நீங்க 2 பேரும் ரொம்ப பெரிய ஃப்ரெண்டா இருக்கீங்களா? வாங்கிட்ட தான் சொல்லணுமா போ. சரி குழந்தாய். போய் பேசிட்டு அவ என்ன சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லணும், சரியா? சரி. நீயா எந்த முடிவும் எடுக்க கூடாது. அவ ஏதாவது குழப்பி விடுவா, அதை நம்பி ஏமாந்துடாத. என்னது குழந்தாய், எதை பற்றி கூறுகிறாய்? இல்ல அந்த ஜெனிபர் ஓடி போனதுக்கு இவ தான் காரணம்னு அந்த ஓனர் சொல்லிட்டு இருக்காவ. அந்த மாதிரி உன்கிட்ட ஏதாவது பேசினா நீ எதையும் நம்பாத. குழந்தாய், நான் அவ்வாறு செய்ய மாட்டேன், உனக்கு தெரியாதா? தெரியும் பச்சைக்கிளி, இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்க. ஓகே ஓகே, நான் பார்த்துக் கொள்கிறேன், சென்று வருகிறேன். என்னவா இருக்கும்? சரி போயிட்டு வரட்டும், நம்ம பிள்ளைய போய் பார்ப்போம். சேகர், ரொம்ப தேங்க்ஸ் சேகர். நான் கேட்ட உடனே எனக்காக சாவி எடுத்துட்டு வந்ததுக்கு. பரவாயில்ல தம்பி, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? இல்ல சேகர், உன் தங்கச்சி பண்ணதை நினைச்சு உனக்கு கோவமா தானே இருக்கும். ஆனாலும் நான் கேட்டதுக்காக சாவி எடுத்துட்டு வந்தால, அதான் ரொம்ப தேங்க்ஸ் சேகர். பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா, உள்ள வாங்க. அண்ணா, அழகு ஜெனி. மத்தவங்க எல்லாம் என் மேல கோவமா இருக்காங்களா அண்ணா? ஆமா ஜெனி, எல்லாரும் கோவத்துல தான் இருக்காங்க, எனக்கு என்ன கோவம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்ல இருக்கட்டும் ஜெனி, நீ அழாத, கண்ணை தொடச்சுக்க. சரிம்மா, அழாதம்மா. இது நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ போற வீடு. இங்க வந்து இப்படி எல்லாம் அழக்கூடாதுமா, கண்ணை தொடச்சுக்க. சரி ஃபிஷ் ஆண்டி. சித்தி, இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோ சித்தி? ஹவுஸ் ஓனர் யாரு? சூர்யா, இது எங்க வீடு தான். ஐயோ, என்னண்ணா சொல்றா? அக்கா திட்டுவாங்க. அக்காக்கு தெரிஞ்சாதானே திட்டுவாங்க, தெரியாம பாத்துக்கோங்க. வெளியே 2 பேரும் வந்து உட்காராதீங்க. வீட்டுக்குள்ள இருங்க, கதவை எப்பவுமே சாத்தி வைங்க. ஜெனிமா, ஓனருக்கு தெரியாம தான் சேகர் தம்பி இந்த வீட்டை உங்களுக்கு வாடகைக்கு விடியாவே. இது யாருக்குமே தெரியக்கூடாது. வேலைக்கு போகும்போது வரும்போது மட்டும் கதவு திறந்துட்டு வெளியே போயிட்டு உடனே பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்துக்கிடணும். சித்தி, அது கஷ்டம் இல்ல சித்தி. நான் போகும்போது வரும்போது அவங்க பாத்துட்டாங்கன்னா? மாப்ள, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. எங்க அக்கா அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் வர மாட்டா, எப்பயாவது தான் வருவா. இந்த வீடே பூட்டி கிடக்கு, வாடகை கேட்க கூட யாருமே இந்த பக்கம் வர மாட்டாங்க. ஆள் இல்லனே எங்க வீட்ல யாருமே கவனிக்கவே மாட்டாங்க. அதனால இந்த வீட்ல நீங்க தைரியமா இருங்க. சீக்கிரமே எங்கயாவது வீடு பாருங்க, அது வரைக்கும் இங்க இருங்க. மச்சான், வாடகை? வாடகை அட்வான்ஸ் எதுவுமே தர வேண்டாம். நீங்க இங்க இருக்க வரைக்கும் தாராளமா இருங்க. ஆனா யார் கண்ணியும் பற்றாதீங்க. யார் கண்ணியாவது பட்டுட்டீங்க, அப்புறம் என்னால காப்பாத்த முடியாது. எங்க அக்கா கண்டிப்பா வரட்டி விட்டுருவா. சீக்கிரமா வீடு பாருங்க, எப்படியாவது யாருக்கும் தெரியாம இந்த வீட்ல இருந்துட்டு யாருக்கும் தெரியாம காலி பண்ணிட்டு போயிருங்க. சூர்யா, வீடு எதுவுமே கிடைக்கல பத்தியப்பா. அதான் சேகர் தம்பி இன்னும் உதவி செய்யாவ. கொஞ்ச நாளைக்கு இதுல இருந்துட்டே வீடு தேடியா. கிடைச்ச உடனே இந்த வீட்டை காலி பண்ணிரு. சரி சித்தி. இந்த வீட்ல இருக்க வரைக்கும் சாமான்லாம் எதுவும் பெருசா வாங்காதங்க. நான் என் வீட்ல இருந்து ஒரு 4-5 பாத்திரம் எடுத்துட்டு வந்து தாரேன். படுக்கிறதுக்கு பாய் 2 தலவாணியும் தாரேன். அதை மட்டும் வச்சுட்டு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. சரிம்மா, சரியா? சரி ஆண்டி. ஆண்டி நோண்டிலாம் வேண்டாம்மா, அத்தையே கூப்பிடு. உனக்கு நான் சின்ன அத்தை. சரி அத்தை. புதுசா இந்த வீட்டுக்கு 2 பேரும் வந்திருக்கே, புதுசா கல்யாணமும் முடிஞ்சிருக்கு. அதனால நீ கண்டிப்பா பால் காய்ச்சியே ஆகணும். சித்தி, பால் காய்க்கணுமா? ஆமையா, புது வீட்டுக்கு வந்திருக்கீல்ல, கண்டிப்பா பால் காய்க்கணும். அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் வேற முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா பால் காய்ச்சணும். சரி சித்தி. ஆனா எதுவுமே இல்லையே. நான் எடுத்துட்டு வந்து தாரேன்ப்பா. நீ பேக்க வச்சிட்டு இங்கே இரு. வெளிய வந்துடாத, நானும் கண்ணுமணி விளையும் போய் எடுத்துட்டு வாரோம். சரி சித்தி. சிசண்டி, நான் எங்க வீட்ல போய் பால் எடுத்துட்டு வரேன். சரி சேகர் தம்பி. கண்ணுமணிமா, வா போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம். ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க அக்கா பார்த்தா அவ்வளவுதான். இருந்து இருந்து திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்கே வர வேண்டியதாயி போச்சு. உங்க சித்தி வீட்ல இருந்ததுக்கு எங்க அக்கா திட்டி துரத்தி விட்டாங்க. இங்க நம்ம இருக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான். இன்னும் மேல மேல நம்ம மேல கோவம் தான் வரும். ஜெனி, அந்த ரோசா பக்கா வீட்லயே எவ்வளவு நாள் தான் இருக்கிறது ஜெனி? அவங்கள நம்மளுக்கு முன்ன பின்ன தெரியுமா? தெரியாது. நம்மளையுமே அவங்களுக்கு ரொம்ப தெரியாது. அவங்க வீட்ல வேற நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. நம்மளுக்கே அவங்களெல்லாம் பார்த்துட்டாங்க இருக்க ஒரு மாதிரி கஷ்டமா தானே இருக்கு ஜெனி. அவங்களுக்கு நம்மளை விட மேல கஷ்டம் இருக்கும், ஆனா எதுவுமே அவங்க காமிச்சிக்கல. அதனாலதான் சித்தி கூப்பிட்ட உடனே வந்துட்டேன் ஜெனி. ஆனா அது இந்த வீடா இருக்கும்னு எனக்கு உண்மையாவே தெரியாது. அதான் எனக்கும் பயமா இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுல இருப்போம். உங்க அக்கா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டை காலி பண்ணிடலாம் ஜெனி. நீங்க வெளியே போகும்போது வரும்போது பார்த்துட்டா என்ன பண்றது?
ஜெனி, இந்த வீட்ல நம்ம இருக்கோம்னு சொல்லாம வேற வீட்ல இருக்கோம்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனா வீட்டுக்கு வெளியே நிக்கும் போது பாத்திரக்கூடாது, அதுதான் முக்கியம். சரிங்க. ஏன் இந்த குடுமி இந்த வீட்டு பக்கமே சேர்க்க கூடாது. அவ வந்தாலே ஏதாவது இழுத்து விட்டு போயிருவா, இல்லன்னா எதையாவது திருடிட்டு போயிருவா. இவன் என்ன நான் இங்க உட்கார்ந்துருக்க கூட தெரியாம போறான்? என்னவா இருக்கும்? என்ன அவசரத்துல போறான்? ஒரு நேரம் வீட்டுல இருக்கான்ல, இவ்வளவு நேரம் எங்க தான் போனானோ தெரியல. உள்ள போயிட்டு வருவான்ல, கேட்கணும். ரூம் பக்கம் போகாம கிச்சனுக்குள்ள போறான். என்ன எனத்தையும் கையில தூக்கிட்டு வரான்? எல தம்பி சேகரு, எல கையில என்ன? எழுந்து பால் நம்ம வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கு, யார் கொடுக்க போறா? பானையோட குடிப்பாவே, ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடில. அதுவும் ஆறி போன பால பானையோட குடிக்க போறாப்பல. உள்ள கொண்டு போய் அம்மட்ட கூட சூடு பண்ணி தருவா. ஒரு கிளாஸ்ல ஊத்தி சீனி போட்டு குடி. என்னது வேண்டி இருக்கியா? என்னல சொல்லியா? எதுக்குல உனக்கு ஒரு பேதி இருக்குது? ஆமா, யார்ட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கா? உன் ஃப்ரெண்ட் கிட்டயா? எவனாவே அவனை கூட்டிட்டு வரேன், செருப்பாடி கொடுக்கட்டு. சீனி படமே உள்ள ஒரு பானை பால் குடிப்பா. தம்பி சேகரி, இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. நீ பால் எடுத்துட்டு போக கூடாது. கப்போட வரானா? சீ, வீட்டுக்கு பிள்ளைகள் குடிக்க வச்சிருந்த பாலை மொத்தத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். சீனி படம் அந்த பாலை எப்படி குடிச்சு தரைப்பா? இவனை சொல்லி பிரயோஜனம் இல்ல, அந்த கவுதம் பையலா தான் இருக்கும். எதையாவது சொல்லி கிளப்பி விட்டுறியான்வே. அவனால தான் கெட்டு போறான். பேட்டு வரட்டு, அதுக்கு பிறகு வச்சுக்கிடி. பச்சைக்கிளிகிட்ட எப்படியாவது உண்மையை கேட்டு வாங்கிடணும். அவட்ட நைஸா பேசி நாளைக்கு என்ன கடை போட போற குழந்தைங்கிறத கேட்டுறணும். அவ வந்த உடனே டைரக்டா நம்ம என்ன கடை போட போறான்னு கேட்டா அவளுக்கு டவுட் வந்துருமே. யாருக்கனவே அந்த வானர் ரவியல் அது இதுன்னு சொல்லிட்டாவ. அந்த குழந்தைக்கு லேசா என் மேல டவுட் வந்த மாதிரி தான் இருக்கு. அதனால அவட்ட டைரக்டா கேட்க கூடாது. வேற எதை பத்தியாவது பேசிட்டு தான் அவட்ட இதை கேட்கணும். வேற எதை பத்தி பேச? அவ கல்யாணம் நின்னு போச்சுல, அதை பத்தி கேட்போம். வாரா வாரா. ஹாய் சாமி. ஹாய் பச்சைக்கிளி. ஆமா, என்ன பேச வேண்டும்? அது வந்து பச்சைக்கிளி வேற ஒண்ணும் இல்ல. உன்னோட கல்யாணம் நின்னு போச்சுல, அதை விசாரிக்கலாம் தான் வந்தேன். வானரபில் தான் யாசிட்டாவ, அதனால தான் உள்ள வரல. ஓஹோ, அப்படியா? ஆமா பச்சைக்கிளி, உன் கல்யாணம் எதனால நின்னுச்சு? உனக்கு கௌதம பிடிக்கலையோ? சாமி, இதெல்லாம் உனக்கு எதற்கு? பச்சைக்கிளி, அது வந்து கௌதம் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடலான்னு இருந்தான். நீ வேண்டான்னு சொன்னதை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் பச்சைக்கிளி. அதான் அந்த பிள்ளைக்கு நீ பிடிக்கலையான்னு போய் கேட்டுட்டு வர சொன்ன, அதுக்கு தான் வந்திருக்கேன். உனக்கு கௌதம பிடிக்கலையா பச்சைக்கிளி? சேச்சே, பிடிக்காமலாம் இல்லை. கௌதமை ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்புறம் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன்னு சொன்னா உங்க அம்மாட்ட? பாவம் தெரியுமா, கௌதம் ரொம்ப நல்ல பையன். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறீங்கன்னு நினைச்சு நான் கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஏன் பச்சைக்கிளி இப்படி செஞ்சா? சாமி, என் மனதில் வேறொருவர் இருக்கிறார். அப்படியா? என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்ல. அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை சாமி. சரி பச்சைக்கிளி, யாரு காதலிக்கிறா? வேற யாரும் இல்லை, சுக்கா கோவிதான் காதலிக்கிறேன். யாரு? அந்த சுக்கா கோவா ஓனர் வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தானே அவனா? ஆமாம் சாமி, எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். அப்படியா? அவரும் நீ காதலிக்கிறாரோ? தெரியவில்லை. அப்படினா ஒன் சைடு லவ்வா? ஆமாம். என்ன பச்சைக்கிளி, இதெல்லாம் ஒன் சைடு லவ்க்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தலாமா? அப்படி கௌதம் பாவம்ல, அவன் ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டான். நான் அவனை பிறகு பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டு விடுகிறேன். மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? வேற என்ன செய்வது சாமி? சூழ்நிலைகள் அப்படி ஆகிவிட்டது. இருவரும் கல்யாணத்துக்கு பிறகு கஷ்டப்படுவதை விட கல்யாணத்துக்கு முன்னே நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? அதனால் பெரிய கஷ்டத்தில் இருந்து தப்பித்து விட்டோம். சரி பச்சைக்கிளி, இப்பெல்லாம் வெளியவே வர மாட்டேங்கிறா. ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கா? அது என் அக்கா குழந்தையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அல்லவா, அதனால் வெளியே வரவே முடியவில்லை. அப்படி அப்படின்னா அந்த குழந்தை என்கிட்ட கடை போட மாட்டாளோ? ஏன் போடுவாள்? இல்ல, குழந்தை பிறந்திருக்கல, அதனால போட மாட்டாளோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்லை, நாளைக்கே கடை போடதான் போகிறாள்.
வாங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தாள். அவ்வளவுதான். அவள் கூறின அளவை பார்த்தால் கண்டிப்பாக பிரியாணியாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ ஐ சி. ஆமாம், இதையெல்லாம் எதற்கு நீ கேட்கிறாய்? நான் சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல பச்சைக்கிளி. சரி சாமி, வேற எதுவும் பேச வேண்டுமா? வேற ஒண்ணும் இல்ல, கௌதம பார்த்தா மட்டும் ஒரு சாரி கேட்டுரு. சரி சாமி, நான் வருகிறேன். அப்படின்னா நாளைக்கு அந்த குழந்தை சிக்கன் பிரியாணி வியாபாரம் தான் பண்ண போறா. சூப்பர். உடனே போய் செல்லமாட்டிக்கிட்ட சொல்லி நாளைக்கு சிக்கன் பிரியாணி அவங்க